எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உம்தயவால் தாண்டினேன் வனாந்தீரத்தை. என் தந்தையே உம்தயவால் தாண்டினேன் வனாந்தீரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன்.
எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவர். ஓ, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. மறவாமல் செலுத்துகிறேன் ஸ்தோத்திரம். Yes, Lord. மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். Thank you, Lord. உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்முடைய மேன்மையான திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். மகத்துவமான காரியங்களை எங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே, என் குற்றங்கள் எல்லாம் நீர் அறிவீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாதபடி எங்களை மன்னித்து மறந்த ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்து சேரத்தக்கதாய் ஒரு விசையாய் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு மிகவும் பெரியது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மிகவும் பெரியது ஆண்டவரே, உம்முடைய தயவு மிகவும் பெரியது ஏசப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கண்களில் கண், இருதயத்தில் ஏக்கத்தோடு ஆண்டவரே, எங்களை யார் நேசிப்பார், யார் எங்களை தேற்றுவார்? நாங்கள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நாடி தேடி வரும்போது எங்களை அரவணைக்கிறவராயிருக்கிறீர், எங்களை தேற்றுகிறவராயிருக்கிறீர், எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீர் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட், உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவர். ஓம். கண்களில் கண்ணீர், இதயத்தின் ஏக்கத்தோடு யார் என்னை தேசிப்பாரோ? கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஏக்கத்தோடு யார் என்னை தேற்றுவாரோ? ஏங்கின என்னையும் தூக்கி என்னை நேசிக்க உம்மை போல யாரும் இல்லையே. ஏங்கின என்னையும் தூக்கி என்னை நேசிக்க உம்மை போல யாரும் இல்லையே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. கண்ணையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பாரே. என் பாவங்கள் எல்லாம் நீர் அறிவீர், என் குற்றங்கள் எல்லாம்
விட்டு விலகாமல் என்னையும் நீர் நேசித்தீர், என்னையும் நீர் நேசித்தீர். நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பாரே. என் மீறுதல் எல்லாம் நீர் அறிவீர், தனிமை நிலை எல்லாம் நீர் அறிவீர். என் மீறுதல் எல்லாம் நீர் தனிமையின் நிலை எல்லாம் நீர் அறிவீர். தாயை போல் தேற்றினீர், தந்தை போல் தூக்கினீர். தாயை போல் தேற்றினீர், தந்தை போல் தூக்கினீர். என்னையும் நீர் நேசித்தீர், என்னையும் நீர் நேசித்தீர். நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பாரே. கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஏக்கத்தோடு யார் என்னை நேசிப்பாரோ. கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஏக்கத்தோடு யார் என்னை தேற்றுவாரோ. ஏங்கின என்னையும் தூக்கி என்னை நேசிக்க உம்மை போல யாரும் இல்லையே. ஏங்கின என்னையும் தூக்கி என்னை தேற்றிட உம்மை போல யாரும் இல்லை. ஏங்கின என்னையும், ஏங்கின என்னையும் தூக்கி என்னை நேசிக்க உம்மை போல யாரும் இல்லை. ஓ ஏங்கின என்னையும், ஏங்கின என்னையும் தூக்கி என்னை தேற்றிட உம்மை போல யாரும் இல்லை. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, என்னையும் நேசித்தாரே. நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பாரே. உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பா. எல்லோரும் அவருடைய சாந்தி கானத்தை விட்டுட்டு சொல்லுங்க, என்னையே நான் தருகிறேன். உன்னையே தந்திடு, ஓடோடி வந்திடு, இயேசு உன்னை நேசிப்பாரே. என் நேசர் அழகுள்ளவர், அவர் நேசிக்க நாம் தகுதியற்றவர்கள்.
அவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான, சர்வத்துக்கும் தேவனாயிருக்கிறவர். ஓ, அவர் எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கும் பொழுது நாம் ஒன்றுமே பிரயோஜனமற்றவர்களாயிருந்து நம்மை பிரயோஜனப்படுத்தி தகுதிப்படுத்தி எல்லா சூழ்நிலையும் மாற்றி நம் ராஜாதி ராஜா இப்பொழுது நிற்க வைத்திருக்கிறார். இனியும் என்னை நிற்க வைக்க போகிறார். இனியும் என்னை வாழ வைக்க போகிறார். இனியும் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். இனியும் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். அவருடைய கரம் எப்போதும் என்னோட கூட இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாய், அவருடைய கரம் என்னை நடத்துகிறதை மற்றவர்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். என் நேசர் அழகுள்ளவர். அவர் அன்புக்கும் இரக்கத்திற்கும் தயவுக்கும் அளவில்லை. அவர் உன்னதமான தேவன், உன்னதமான ராஜாதி ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் துதிக்கிறோம். Yes Lord. Yes Jesus. அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். என் நேசர் அழகுள்ளவர், சிவப்புமவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை. ஓ ஹalleluya. சத்தம் சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியன். ஓ ஹalleluya. சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல. ஓ, யோர்தானை பிளக்க செய்தவர், செங்கடலை இரண்டாய் பிளக்க செய்தவர். எஸ், சத்தம் சத்தம் பெருவெள்ளை. உம்முடைய வல்லமைக்கு முன்பாய் எந்த காரியம் நிற்க முடியாத ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்கு முன்பாய், உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாய், உம்முடைய மகாபெரிய புயத்துக்கு முன்பாய், உம்முடைய வார்த்தைக்கு முன்பாய், ஓ சத்தம் பெருவெள்ளை இரைச்சலை போல உம்முடைய சத்தத்தினாலே. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல, மகிழ்ச்சிக்கும் சூரியனை போல. சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமை சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமவர். மனவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படு, மணவாளனே சுவையை சந்திக்க
மணவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசுவையை சந்திக்கவே மேகங்களுடனே வருகிறார். குத்தின கண்கள் யாவும் அவரை காணும், மேகங்களுடனே வருகிறார். குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். மாறிடாத நேசரவே மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவே மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். தேவனின் மகிமை பிரகாசிக்கும். எஸ் லார்ட், கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். ராஜாதி ராஜா அரசா. ஓ ஹalleluya, yes Jesus, yes Jesus. ராஜாதி ராஜா அவரே, ராஜாதி ராஜா அவரே, கர்த்தாதி கர்த்தர் அவரே, வரப்போகிறவர் அவரே, ஆளுகை செய்ய போகிறவர். எஸ் லார்ட், ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். மாறிடாத நேசரவே மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவே மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். அல்பாவும் ஒமேகாவும் மானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். சத்தம் பெருவெல்லை இரைச்சல் போல அவர் இங்கு ஆசீர்வாடுகிறார். அவர் வல்லமையில் பெரியவர், காற்றையும் கடலையும் அதட்டின வல்லமை. சத்தம் பெருவெல்லை இரைச்சல் போல முகம் பிரகாசிக்கும், முகம் பிரகாசிக்கும், முகம் பிரகாசிக்கும். ஓ ஹalleluya, சூரியனை போல. சத்தம் பெருவெல்லை இரைச்சல் போல முகம் பிரகாசிக்கும், சூரியனை போல. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் அல்பா ஓமேகா ஆதியும் அந்தவுமானவர், இருக்கிறவரா இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோம், ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியா உம்மை மாத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவர் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரை நடத்தின தேவன் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே, தேவையான நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலாய் அது எப்பேற்பட்ட காரியமாயிருக்கணும் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம், என் தேவனால் ஆகாத காரியம், அது எப்பேற்பட்ட காரியமாயிருந்தாலும் உங்களால் முடியாது. ஆனால் என் தேவனால் எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம் கூடும். ஓ என் தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே உனக்கா எனக்கா
எஸ் லார்ட், நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகிற தேவன் அல்ல ஆண்டவரே. எங்களை ஒரு நாளும் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. உம்மை மாத்திர உயர். எஸ் லார்ட், உம்மை மாத்திர கனப்படுத்துகிறோம் ராஜா. ஓ மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேங்க்யூ லார்ட். ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா. வழிகாட்டும் தெய்வம் உண்டு, விழியற்ற என் வாழ்விலே. வழிகாட்டும் தெய்வம் உண்டு, விழியற்ற என் வாழ்விலே. இருள் யாவும் நீக்கிடுவார், புது வாழ்வு தந்திடுவார். இருள் யாவும் நீக்கிடுவார், புது வாழ்வு தந்திடுவார். ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா. கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும், துன்பம் தொல்லைகள் நேர்ந்த போதும், கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும், துன்பம் தொல்லைகள் நேர்ந்த போதும், ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா. காக்கும் தெய்வம் உண்டனக்கு, கலங்கின நேரங்களில். காக்கும் தெய்வம் உண்டனக்கு, கலங்கின வேளைகளில். கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி போல் காத்திடுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி போல் காத்திடுவார். ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா. பெலனளிக்கும் தேவனுண்டு, பெலனற்ற வேளைகளில். பெலனளிக்கும் தேவனுண்டு, பெலனற்ற வேளைகளில். என் கிருபை போதுமென்றி தயவாய் என்னை நடத்திடுவீர். என் கிருபை போதுமென்றி தயவாய் என்னை நடத்திடுவீர். ஒருபோதும் விலகிடா, அவர் ஒருபோதும் விலகவே மாட்டார். எஸ் லார்ட், என் தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். விலகிடா, ஒரு நாளும் கைவிடா. வாக்கு தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். நம்மோடு இருந்து நடத்துவார், முடிவு பரியந்தம் தாங்கிடுவார். நம்மோடு
தாங்கிடுவார். நம்மோடு இருந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு இருக்கிறவர் மிகவும் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்மோடு இருந்து நடத்துவார், முடிவு பரியந்தம் தாங்கிடுவார். உமக்கே கனம் ஆண்டவரே, உமக்கே மகிமை. ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை ஆண்டவரை மறைத்துக் கொள்வோம். என்னை விலக்கி ஆண்டவரை நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையில நாம் புதிய ஏற்பாட்டில் ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். இந்த காலையின் தலைப்பு பெரிய விசுவாசம், துணிச்சலான விசுவாசம். விசுவாசத்துல எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு ஒரு பெண்ணுடைய பெரிய விசுவாசத்தையும் துணிச்சலான விசுவாசத்தையும் வேதம் நமக்கு போதிக்கிற காரியங்களை நாம் பார்க்குவோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை. 21ஆம் வசனம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீர் சீதோன் பட்டணங்கள் திசைக்கு அவர் போனார். இப்போது இயேசு ஒரு இடத்துல ஊழியத்தை அவர் முடித்துவிட்டு இன்னொரு ஊழியத்துக்காக அவர் புறப்பட்டு போகிறார். புதிய ஏற்பாட்டு முழுதுமாக சுவிசேஷ புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பல இடங்களில் சில ஓய்வில்லாமல் தன்னுடைய திருப்பணியை செய்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போது இயேசு யூதர்கள் அதிகமில்லாத பட்டணத்துக்கு போகிறார். இயேசு போகிற பட்டணமானது யூத ஜனங்கள் அதிகம் வசிக்காத ஒரு பட்டணம். யூத ஜனங்களுக்கு ரட்சிப்புக்காக தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று பல இடத்தில் நான் படித்தாலும் கூட, ஆனால் இயேசு பார்க்குறோம், இயேசு முழு உலகத்தின் ஜனங்களுக்காக தான் ரட்சிப்பு வந்தார். இப்போது இங்க வசனம் நமக்கு போதிக்கிறது, அவ்விடம் விட்டு அவர் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு திசையாக அவர் போனார். இன்னொரு ஊருக்கு போறார். அப்போது அந்த திசையில் குடியிருக்கிற கானானி ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இயேசு இந்த இடத்தை விட்டு அவர் போகும்போது, அந்த யூதர் இல்லாத பட்டணத்துக்கு போகும்போது, ஒரு கானானி ஸ்ரீ, யூதர் அல்லாத ஒரு ஸ்ரீ, இவளில் துணிச்சலான விசுவாசத்தை நாம் பார்க்கணும். குறிப்பாக யூதர் அல்லா ஜனங்கள், பெண்கள் யூதி ஜனங்களை சந்திக்க வரமாட்டாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம், இந்த ஸ்திரீ என்ன செய்கிறார்? இயேசுவை சந்திக்க வருகிறார். சந்தித்து என்ன சொல்றார்? என்னுடைய மகள் மிக வேதனைப்படுகிறார், பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பல இடத்துல அவங்க போயிருப்பாங்க, பல ஆட்களை சந்தித்திருப்பாங்க. எல்லாரும் கைவிடப்பட்டு கடைசி நிலவரம் என்ன என்று நான் பார்க்கும்போது, இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்டிருப்பார். இப்போது சுற்றி என்ன செய்றாங்க பார்க்கிறாங்க. இப்போது அவள் சொல்ற காரியம் என்ன? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவள் கூப்பிட்டார். இயேசு செய்த அற்புதங்களை நிச்சயமாக இந்த ஸ்திரீ அறிந்திருக்கிறார். அதனால்தான் இயேசு வரும்போது அவள் கூப்பிட்ட அந்த நிலவரமானது, ஆண்டவரே, மை லார்ட், பிறகு தாவீதின் குமாரனே என்று அவள் கூப்பிடுறான். எனக்கு இறங்கும் என்று, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி அவள் கூப்பிட்டான். பலவிதமான வேதனைக்குள் தான் இந்த உலகத்துல நாம் வாழணும். இந்த ஸ்திரீயை பார்க்கும்போது ஒரு காரணம், தன்னுடைய மகள் பிசாசின் கிரியினாலே வேதனைப்படுகிறார். அநேக வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக விதமான வேதனை, குடும்பத்திலே உறவுகள் மூலமாக வேதனை, பிள்ளைகள் மூலமாக வேதனை, குடும்ப உறவிலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சில கருத்து வேறுபாடுள்ள வேதனைகள், இப்படி பலவிதமான வேதனைகளை நாம் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது இவள் சொல்றா, இவள் சாதாரணமான கூப்பிடுற வார்த்தை அல்ல. இவள் எப்படி அந்த பர்த்திமேயு போகும்போது அந்த குருடன், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், ஹேவ் மர்சி ஆன் மீ என்று கத்தினானோ, இவள் இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கா. அதே போலதான் இயேசு வரும்போது இவள் சொன்ன அந்த வார்த்தை, தாவீதின் குமாரனே,
அப்போது தாவீதின் வம்சத்திலே வந்த இவர் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று அவள் அறிந்திருக்கிறார். அதனால்தான் தாவீதின் குமாரை எனக்கு இரங்கும் என்று அவள் கூப்பிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், இல்லை எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், அது முக்கியம் இல்லை. நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கூட அவர் நமக்கு நன்மை செய்வார், நமக்கு வெற்றி தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் அவரை கூப்பிடுவோமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். இயேசுவிடத்துல வருவதற்கு நமக்கு பணமோ பொருளோ இல்லை அவருடைய அனுமதியோ அதிகாரமோ ரெக்கமெண்டேஷன் நமக்கு தேவையில்லை. இந்த இயேசுவிடத்திலே நாம் வர வேண்டுமானால் நேரடியாக ஒரு இடத்துல வரணும். அவரிடத்துல வருவதற்கு நமக்கு எந்த விதமான தகுதி நமக்கு தேவையில்லை. எந்த விதமான தகுதி இல்லாமல் நாம் தரப்பட்டால் கூட ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நம்முடைய தகுதிகளை நாம் பார்க்காமல், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனவை ஆசீர்வதிக்கிறார் தான் வேதம் நமக்கு கூறுகிறது. இப்போது இவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அங்கு வந்து கூப்பிடுறதை பார்க்கிறோம். 21 அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்பொழுது இவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு எப்போதெல்லாம் போகிறாரோ அவரோடு கூட அவருடைய சீசர்கள் 12 பேரும் இன்னும் திரளான ஜனங்கள் அவர் பின்னால் போவது வழக்கம். இப்போது இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அவள் கூப்பிடும்போது. அந்த சீசர்கள் என்ன சொல்றாங்க? இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அந்த சீசர்கள் சொல்வதை வாசிக்கிறோம். இவள் சோர்ந்து போகாமல் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை இவள் கூப்பிடுகிறாள். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவள் கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிவிடும். நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது, ஒன்றை நான் கேட்பேன் அதையே நான் ஆடுவேன். ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து நாம் கேட்க வேண்டும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டு அல்ல, ஒரு முறை அல்ல, தொடர்ந்து ஆண்டவராக இருக்கிற இயேசுவிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஏன் கேட்க வேண்டும்? ஆண்டவர் அப்போதான் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இங்கு வேதம் போதிக்கிறது, இவள் தொடர்ந்து இயேசுவை பின்தொடர்ந்து வருவதாக வேதம். இவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டு வருவதை நாம் வாசிக்கிறோம். அவரை பின்தொடர்ந்து நாம் போக வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில ஏதாவது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை பின்தொடர்ந்து நாம் போக வேண்டும். அவரை பின்தொடர்ந்து நாம் போவோமானால், அவரை பின்தொடர்ந்து போகிற மகனாக மகளாக இருப்போமானால் ஆண்டு நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனையை விண்ணப்பத்தை கேட்க அவர் நல்லவராக இருக்கிறார் நமக்கு போதிக்கிறது. சரி, இப்படியாக இருக்கும்போது அடுத்த வசனம், அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அப்போது ஏன் சொல்றார்? நான் இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்காக தான் நான் வந்தேன். இப்போதுதான் சொல்றார் ஆண்டவர், இப்போது நான் வந்த நோக்கம் என்ன? காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த காணாமல் போன ஆடுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் வீட்டாண்டத்துல அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி நான் அல்ல, மற்றபடி அல்ல என்று இயேசு அந்த பெண்ணோடு கூட சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். நாம் யூத ஜனங்களுக்காக நான் வந்தேன் என்று சொல்றான். அப்போது இந்த பெண்ணுடைய காரியம் என்ன? ஒருவேளை இவளுக்கு ஆபிரகாம் ஆபிரகாமை குறித்து தெரிந்திருக்காம போகலாம், மோசேயுடைய 10 கட்டளை தெரியாமல் போகலாம், பழைய ஏற்பாட்டு காரியங்கள் அவளுக்கு தெரியாமல் போகலாம், இவளுக்கு யூத சரித்திரம் ஒருவேளை தெரியாமல் போகலாம். இதெல்லாம் தெரியாமல் போனால் கூட, ஆனால் இவளுக்கு இயேசுவை தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில மற்ற காரியங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதை காட்டிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை குறித்து நாம் அதிகமாக ஆழமாய் தெரிந்து கொண்டால் போதும். மற்ற காரியங்கள்லாம் பிறகுதான். இயேசுதான் நமக்கு மிக முக்கியமான காரியம். அதாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தை நாம் தேடணும். அவரை நாம் தேடுவோமானால் மற்ற எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் போதிக்கிறது. இப்போது இவளை நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்றா, நான் யூத ஜனங்களுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று இயேசு சொல்வதை நாம் மிக வாசிக்கிறோம். இப்படியாக ஆனால் என்ன செய்றாங்க? அவளுடைய துணிச்சலான விசுவாசம் தெரியாமல் போனால் கூட அவள் கூப்பிட தொடங்கினா. ஒருவேளை அவளுக்கு இதை குறித்தெல்லாம் அதிகமாக தெரியாமல் போனால் கூட ஆண்டவராக இருக்கிற இயேசு கூப்பிடுறான். என்ன சொன்னா, எதுக்காக? அவரை கூப்பிடும் போது, அவர் அழைக்கும் போது நிச்சயம் நமக்கு தேவன் இறங்கி நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடும் போது ஏதோ ஒரு தேவைகளுக்காக தேடுவதை காட்டிலும் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நாம் தேடணும். நம்முடைய ஆத்மா அழிந்து போகிற இந்த ஆத்மா எப்படியாவது அவர் ரட்சிப்பில் கொண்டு வரணும், தேவனுடைய ரட்சிப்பின் பாதையிலே போக வேண்டும் என்று இயேசுவை நாம் கூப்பிட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. உலகத்திலே எத்தனையோ விதமான மார்க்கங்கள் காணப்பட்டால் கூட ஆண்டவராக இருக்கிற இயேசுவை கூப்பிட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது.
பலவிதமான மார்க்குகளை பார்த்தாலும் கூட பலவிதமான மார்க்குகளை ஜனங்கள் மார்க்கங்களை தேடுவதை நாம் பார்க்கிறோம். கூட இங்கு பார்க்கிறோம் தெய்வம் நம்மை தேடி வந்தது. இப்போது ஆண்டவர் இயேசு அந்த வழியா கடந்து போகிறார். கடந்து போகிற அந்த நேரத்துல இப்போது இந்த ஸ்ரீயானவள் இயேசுவை கூப்பிடுகிற அந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அப்போது அவர் அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்போது ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? இப்போது எப்படி பிள்ளைகள் அப்பத்தை, ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் சாப்பிடுகிற உணவை எடுத்து எப்படி வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு நாம் போடலாம் என்று என்ன சொல்றாரு? இப்போது ஆண்டவர் ஒரு ஓமானமாய் பேசுகிறார். ஏன் சொன்னா ஒரு ஜனங்களோடு கூட சராசரியாய் பேசுகிற ஒரு தெய்வம் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படியாக என்ன சொல்றாரு அவர் ஆண்டவர்? எனக்கு அவள் என்ன சொல்றார்? இப்போது அவள் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். முதல்ல நாம் வாசித்தோம், அவர் சொல்றார், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாடத்திலே அனுப்பப்பட்டு மற்றபடி அல்ல என்று அவர் சொன்ன போது, அவள் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். இப்போது என்ன பார்க்கிறோம்? பணிந்து கொண்டார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் வர்ஷிப், முழங்கால் படிட்டார். நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துக்கு முன்பதாக, ஆண்டருக்கு முன்பதாக நாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபித்தால் அவர் கடந்து செல்ல மாட்டார். டோட்டல் பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு நின்றுதான் பதில் சொல்றார். உங்கள் வாழ்க்கையில ஏதாவது உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால், ஒரு வேலை பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இல்லை உள்ள குடும்பத்துல இந்த சகோதரிக்கு இருந்த பிள்ளை போல உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கலாம், இல்ல மன போராட்டம் இருக்கலாம். அப்படி நாம் இருக்கும்போது முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இப்போது அவள் பணிந்து கொண்டார், இயேசுக்கு முன்பதாக பணிந்து கொண்டாள். பணிந்து கொள்ளும் போது அவர் நின்று அங்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வானத்தையும் பூமியும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு, அவர் சமூகத்துக்கு முன்பதாக நாம் பணிந்து கொண்டு ஜெபம் பண்ணும்போது நிச்சயம் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கடந்து போக மாட்டார். நாம் பணிந்து கொண்டு நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க நல்லவராயிருப்பார் வேதம் சொல்கிறது. எப்படியாக ஜெபம் பண்ணும்போது அப்போதான் அவர் என்ன சொல்றார்? அவர் அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றான். இப்போதுதான் மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் வந்தது யூத ஜனங்களோட ரட்சிப்புக்காக தான் வந்தேன். இப்போது நீங்க யூத ஜனங்கள் இல்ல, புறஜாதி ஜனங்கள், பலவிதமான விக்கிர வழிபாடு உள்ள ஜனங்கள், இந்த ஜனங்களுக்காக நான் வரவில்லை என்று சொல்லும் போது, எப்படி இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த அப்பத்தை, ரட்சிப்பை, இந்த அப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லும் போது, அப்போது இங்கு இப்படியாக நாம் வேதம் போதிக்கிறது பார்க்கும்போது நாம் குறுகிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்காக யூத ஜனங்களுக்காக வந்தவர் மட்டும் இல்லை, யூத ஜனங்களுக்காக அவர் வந்தாலும் கூட, ஆனால் முழு உலகத்தின் பாவத்துக்காக தான் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இந்த உலகத்துல இறங்கி வந்தார்ட்டு வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால்தான் யோவான் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இப்படியாக அவரை குறித்து பார்க்கும்போது ஓவரால் டோட்டல் ஒரு பிக் பிக்சர், பெரிய படத்தை பார்க்க வேண்டும். ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட இங்கு சொல்லது போல நாம் பார்க்கணும். இந்த இடத்துல அந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டுள்ள கருத்து ஒழிய இது பெரிய பிக் பிக்சர், உலகம் சார்ந்த கருத்தல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அதற்கு என்ன சொல்றா அவர்? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானில் மேதையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இப்போது இந்த பெண் என்ன பார்க்கிறோம்? அவளுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். அவளுடைய விசுவாசமானது பெரிய விசுவாசம் மட்டுமில்லை, துணிச்சலான விசுவாசம். ஒரு யூதரெல்லாம் பெண்களை ஏச மாட்டாங்க, அவங்க ஆண்களோடு கூட அதிகமாக வெளியில பேச மாட்டாங்க. அதே வண்ணமாக இவள் கானானிய ஸ்திரீயா இருக்கிறார். ஒரு யூதர், ஒரு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு போதகர் நடந்து போகிறார். அவரோடு கூட துணிச்சலாக விசுவாசமாக பேசுகிற இந்த வார்த்தையை என்ன சொல்றார்? மெய்தான் ஆண்டவரே, நீங்க யூத ஜனங்களுக்காக வந்தீர், ஆனால் நான் தானே செய்யறோம். நான் ஆண்டவரே, நான் இப்போது முதல் இடத்துல இருக்கேன். எனக்கு ஆபிரகாமை தெரியாது, மோசே தெரியாது, பட்டு கத்தலை தெரியாது, யோசுவாவை தெரியாது, யோர்தானை கடந்தது தெரியாது, எரிகோவுடைய சரித்திரம் தெரியாது, எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. பழைய ஏற்பாட்டிற்கு எனக்கு ஒன்று தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? நீ இரக்கம் உள்ளவர், உன்னன் கிருபை என்னும் உள்ளது, உம்மை கூப்பிடும் போது கூப்பிடுகிற ஜனத்துக்கு உதவி செய்கிறவர். அது ஒன்றான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில வேதத்துல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு தெரியாமல் போனால் கூட, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன? முக்கியமான காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவரை நாம் கூப்பிடும் போது
தேவன் இரக்கமுள்ளவர், இறங்கி நமக்கு உதவி செய்வார், இறங்கி நமக்கு சுகம் கொடுப்பார், இறங்கி நமக்கு வெற்றி தருவார், நமக்கு சமாதானம் தருவார். அந்த ஒற்றை வார்த்தையை உறுதியாய் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இவள் சொல்ற காரியம் என்ன? ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? நீ இரக்கம் உள்ளவர், உன் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. உங்களுடைய mercy, கிருபை, கிரேஸ் எனக்கு போதும் ஆண்டவரே. அந்த கிருபை மட்டும் ஆண்டவரே எனக்கு இருக்குமானால், எனக்கு தருவீரானால் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும் என்று இந்த ஸ்ரீ அத்தனை விதமான ஜனக்கூட்டத்திலே ஒரு இடத்துல இருந்து இயேசுவின் இடத்துக்கு கடந்து போகிறார். கடந்து போகும்போது இயேசு போகிற பாதையிலே அவரை நிறுத்தி இந்த ஸ்ரீ பேசுவதாக வேதம் போதிக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நேசிக்கிற மகனாய் மகளாய் இருக்கும் போது, ஆண்டவராய் இருக்கிற இயேசு மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது, ஆண்டவர் போகும்போது அவரை நிறுத்தி நீங்கள் பேசலாம். நம்மளோட வாழ்க்கையில இயேசுவை நிறுத்தி பேசுவதற்கு நமக்கு படிப்போ இல்லை நமக்கு பணமோ இல்லை நமக்கு திறமையோ அனுபவமோ நமக்கு தேவையில்லை. ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நிறுத்தி பேசுவதற்கு நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் பார்க்காதபடி ஆண்டவராய் இருக்கிற இயேசு நம்முடைய ஜபத்தை கேட்பார். நம்முடைய சூழ்நிலை எல்லாம் கைவிட்டது போல காணப்பட்டால் கூட வந்து போகிற இந்த தேவன் என்னை கைவிட மாட்டார், என் ஜபத்தை கேட்பார் என்று இயேசு மேலே 100% விசுவாசம் வைக்கிற மகனாக மகளாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி காண முடியும். அந்த வெற்றிக்கான காரியத்துல தான் இந்த கானானிய ஸ்ரீ போகிற இந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம். அதுக்கு என்ன சொல்வதை நாம் வாசிக்கிறோம்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. ஒரு ஆண்டு சொல்றார் அந்த ஸ்ரீயை பார்த்து, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. ஆங்கிலத்தை பார்க்கிறோம் கிரேட் ஃபேத். எத்தனையோ பேர் விசுவாசம் இருக்கிறாங்க, ஆனா கூட விசுவாசத்துல பார்க்கிறோம் இவள் பெரிதான விசுவாசத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். உங்கள் விசுவாசம் 30%, உங்கள் விசுவாசம் 60%, இல்லை உங்கள் விசுவாசம் 100%. உங்கள் விசுவாசம் பெரிதா இருக்க வேண்டும். 100% ஆண்டவரை நம்ப வேண்டும். இந்த ஸ்ரீயுடைய நிலவரம் என்ன? கைவிடப்பட்ட நிலவரம். அவளுடைய பெண்ணை காப்பாற்ற யாருமே இல்லை, காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவள் ஆண்டவரை தேடி வந்தார். தேடி வந்தது மட்டுமல்ல, துணிச்சலான விசுவாசத்தோடு கூட, பெரிதான விசுவாசத்தோடு கூட இந்த ஸ்ரீ இயேசுவை தேடி வந்ததை நாம் வாசிக்கிறோம். அப்போது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடுவது என்றால். அப்போது ஆண்டு சொல்றார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடுவது நடக்கும் என்றால். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் பெரிதா இருக்குமானால் நான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அநேக வாழ்க்கையில, அநேக கிறிஸ்துடைய குடும்ப வாழ்க்கையில, குடும்ப சூழ்நிலையில அவங்க விரும்புகிற காரியம் ஏன் நிறைவேறல? அவங்க விரும்புகிற காரியம் நிறைவேறாமல் போகிறதுக்கு முதல் காரணம் என்ன? அவங்க விசுவாசமானது இன்னும் பெரிய விசுவாசம் இல்லை, குறிய விசுவாசமா இருக்கிறது, குறைந்த விசுவாசமா இருக்கிறது. இந்த ஸ்திரீயை போல தைரியமாக, துணிச்சலாக ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு முன்பதாக அவரை நிறுத்தி முழங்கால் படிட்டு கேட்கிற தைரியம் நமக்கு இல்லை என்று வேதம் போதிக்கிறது. அப்போது ஆண்டு சொல்றார், நீ விரும்புகிறபடியே ஆக கடவுது. ஆங்கில வாசிக்கிறோம் நடக்கும் என்று சொல்றார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அவரை நம்பும் போது பெரிய கிரேட் விசுவாசம், பெரிய அந்த கிரேட் ஃபேத், அந்த பெரிய விசுவாசத்தோடு கூட நீங்கள் அவரை சார்ந்து நடக்கிற மகனாய் மகளா இருக்கும் போது ஏசாங்க நீங்கள் நினைக்கிறது விரும்புகிற நடக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். இயேசு எப்போது சொன்னாரோ சொன்ன உடனே பார்க்கிறோம், அதே நேரத்திலே அவள் வீட்டில் இருக்கிற அவள் மகள் சுகமடைந்தாள், விடுதலை பெற்ற வேதம் போதிக்கிறது. ஆரோக்கியமானாள். உங்கள் வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை தேடி வரும்போது, ஆலயத்துல தேடி வரும்போது, ஆலயத்துல வந்து நாம் ஜெபம் பண்ணும்போது, நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபம் வரும்போது, துணிச்சலான விசுவாசம் இருக்கும்போது, பெரிதான விசுவாசம் இருக்கும்போது, என்னெல்லாம் இங்க நாம் ஜெபிக்கிறோமோ, இங்கு நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உன் வீட்டிலே விடுதலை தருவார், உன் வேலை ஸ்தலத்திலே விடுதலை தருவார், உன் வியாபாரத்திலே விடுதலை தருவார். எங்கெல்லாம் நாம் போகிறோமோ, நாம் போகிற இடத்திலே நமக்கு விடுதலை பெற வேண்டுமானால், விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? இந்த விசுவாசத்தை போல பெரிதான விசுவாசம் நமக்கு இருந்தால்தான் வாழ்க்கையில நீரினாலும் வெற்றி காணலாம் என்று வேதம் கூறுகிறது. அதனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை பாருங்க. இந்த ஸ்ரீ ஒரு சாதாரண ஒரு கானானிய ஸ்ரீ. அவள் இயேசு மேல் வைத்த விசுவாசத்தை பாருங்க. அவள் ஆலயத்துக்கு போயிருக்க மாட்டாள். அவள் அதிகமாக பழைய ஏற்பட்ட நிருபங்கள் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? இயேசு நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவரை நாடும் போது, அவரை தேடும் போது நிச்சயமா நமக்கு நன்மை செய்வார் என்று அந்த ஸ்ரீ விசுவாசித்தார். அதே போல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, இயேசு எப்போது நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை தேடுங்க, அவரை நாடுங்க. எந்த விதமான பிரச்சனை காணப்பட்டாலும் கூட
தனியாக கொஞ்சம் நேரம் வீட்டில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவைகளை சந்திப்பார், உனக்கு விடுதலை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கடமைக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Take care.